ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். சரிங்களா? இப்போ வந்து மாங்காய் சீசன் இருக்குது. அங்கே நம்ம ஊரில் கரூரில் பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் வந்து பக்கத்து வீட்டு மாங்காய் மரம் நம்ம மேலேயே வீட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் காய் இன்னும் அறுக்கலாம். நான் தான் பாதி அறுத்துட்டு வந்தேன். பாருங்கள், இது உப்பு, சால்ட்டு. இதை சால்ட்டை கொஞ்சம் இதில் தூவி விட்டுக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மாங்காய் வத்தல் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் வத்த குழம்பு செஞ்சுக்கலாம். கத்திரிக்காய் மாங்காய் வத்த குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா இதேமாரி கத்திரிக்காய் வந்து நம்ம வீட்டில் பறித்த கத்திரிக்காய் தான், நம்ம ஒன்றும் கடையில் வாங்கின கத்திரிக்காய் இல்லை. ஏன்னா கொஞ்சம் பழுத்தமாக இருந்தால் கூட தூக்கி வீசாதீங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள், சால்ட்டு தான், வேறு எதுவும் இல்லை. சால்ட்டு மட்டும்தான் போட்டு இதில் நல்லா ஃபுல்லுமாக அப்ளை பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சோம்னா இந்த கத்திரிக்காயும் மாங்காயும் போட்டு நல்லா வத்த குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருந்த கத்திரிக்காய் வந்து அதேமாதிரி கடையில் வாங்கிட்டு வந்த கத்திரிக்காயோட பழுத்துருச்சுன்னா தூக்கி போடாதீங்க. உப்பு போட்டு வெட்டி உப்பு போட்டு வெயிலில் காய வைங்க, வத்த குழம்பு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காயும் கத்திரிக்காய் வத்தல் போடக்காக வெட்டி உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இது கூட வெயிலில் போடணும் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் காய வச்சு இதை எடுத்து வச்சு குழம்பு வச்சுக்க வேண்டியது, வத்த குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.